வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மகர சங்கராந்தி பலன்கள் 2025. தை மாதத்தில் சூரிய பகவானுக்கு பகன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. தை மாதம் சூரியனை வழிபட்டவர்களுக்கு எல்லா வளங்களும் பால் பாக்கியமும் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இதுவரை தெற்கு திசையில் பயணித்து வந்த சூரிய பகவான் தனது பயணத்தை தை மாத பிறப்பன்று வடக்கு திசையை நோக்கி தொடங்குவார். இதை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தராயணம் என்றால் வடக்கு புறமான வழி என்று பொருள். இக்காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையுள்ள 6 மாதங்கள் உத்தராயணம் என்றும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள மாதங்கள் தட்சயணம் என்றும் கூறுவார்கள். இந்த தட்சணயன காலம் என்பது தேவர்களுக்கு இரவு காலமாகும். இதில் தை மாதம் முதல் நாளை மகர சங்கராந்தி, அதாவது தை பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறோம். மகர சங்கராந்தியினுடைய அந்த தேவதையினுடைய பெயர், தோற்றம், உடை, வாகனம், உணவு, அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், புஷ்பம் போன்றவர்களுக்கு தக்கபடி தேசத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய நன்மை தீமை பலன்களை கணித்து கூறுவார். அதே போல இந்த 2025 ஆண்டு வரக்கூடிய மகர சங்கராந்தியினுடைய பலன்களை ஆற்காடு பஞ்சாங்கம் கணித்து கூறியிருக்கிறது. அதனுடைய பலாபலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தை திங்கள் 1ஆம் நாள், அதாவது 14/1/2025 செவ்வாய்க்கிழமை, கிருஷ்ணபட்சம், பிரதமை, பூஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சனி ஓரை கூடிய சுப நல்நாளில் பகல் மணி 11:58 மணிக்கு மேச லக்னத்தில் கடக ராசியில் சித்த யோகம் நல்ல நேரத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் அவர்கள் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். பொங்கல் திருநாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணிக்குள், அதாவது சுக்கிர ஓரையில் கும்ப லக்கணத்தில் பொங்கல் வைப்பது மிகச்சிறப்பான பலனை தரும். இந்த வருடத்தில் மகர சங்கராந்தி புருஷர் எப்படி வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீர புருஷ ரூபமாய் 2 முகங்கள், 3 கண்கள், 2 கால்கள், நேர் புருவமும், கருத்த முடியும், 4 வாய்களும், 8 கைகளும், அவர ஆலோசனையுடன், கருப்பு சரீரத்துடன், ராட்சசி ஆலங்குச்சி பல் துளக்கி, பன்னீர் சுத்த ஜலத்தில் வாய் கொப்பளித்து, கங்கையில் ஸ்தானம் செய்து, சிறு செம்பகப்பூவும் அணிந்து, உடலுக்கு ஜவ்வாது, புனுகு, திரவியம், சந்தனம், பன்னீர், கஸ்தூரி உடலுக்கு பூசிக்கொண்டு, குங்குமப்பூ, சுத்த காற்றை சுவாசித்து, நெற்றியில் கந்தம், குங்குமம், அட்சதை வைத்துக்கொண்டு, தாமிர பாத்திரத்தில் பால் பாயாசம் சாப்பிட்டு, வாழைப்பழம் தின்று, சிகப்பு வஸ்திரம் அணிந்து, வைடூரியம் ஆபரணம், ருத்ராட்ச வாளை அணிந்து, ரவிபியம் குடை பிடித்து, அனைத்து மதம் புடைசூழ மகபேரி வாத்தியம் வாசித்து, ஞாபகத்துடன் வேத மந்திரம் முழங்க தெற்கு திசையை நோக்கி ஆண்புலி வாகனத்தில் ஏமம் வீசி, குரோத முகத்துடன் ஒரு கையில் கட்கம் ஆயுதம், மறு கையில் துலாக்கோல் பிடித்து, சுமங்கலிகளுடன் மகபேரி வாத்தியம் முழங்க ஆகாசத்தையும் பூமியையும் ஆற்றையும் பார்த்து தெற்கு திசையை நோக்கி வடக்கு திசையில் அமர்கிறார். இதற்கான பலன்களை பற்றி ஆற்காடு பஞ்சாங்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த வருஷத்தினுடைய தேவதையாக லக்ஷ்மி நாராயணர் வருவதால் உலகத்தில் புதிய நோய், அதாவது குப்பையிலிருந்து கிருமி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளம் வயதுடையவர்களை கடுமையாக பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு மழையும் குளிர்ச்சியும் வெப்பமும் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு செவ்வாய் பகவான் உதயத்திலே இருக்கிறார், அஸ்தமனம் இல்லை. லக்னத்திற்கு 5 பூர்வீக புண்ணிய ஸ்தானமான மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சபலத்துடன் வாசம் செய்கிறார். உலகத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு பஞ்சமின்றி கிடைக்கும். சில வங்கிகளை அரசுடன் இணைக்க நேரும். திடீர் தீ விபத்து, அழிவுகள் உண்டாகும். மகர சங்கராந்தி புருஷர் ஆண்புலி வாகனத்தில் வருவதால் காட்டில் உள்ள மிருகங்களுக்கு பீடை, குறிப்பாக புள்ளிமான்கள் இனவருத்தி குறையும். வெளி மாநிலத்தவர்களால் திருட்டு பயம் அதிகரிக்கும். சதுரகிரி, மேகமலை, பச்சைமலை, மூணாறு, கொடைக்கானல் போன்ற இடங்களில் காட்டாறு வெள்ளம்
பெருக்கெடுத்து ஓடும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை போன்ற மாதங்களில் இரவு நேரங்களில் மழை விட்டு பெய்யும். இந்த ஆண்டு விவசாயம் நன்றாக இருக்கும். வேதாரண்யம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி கடற்கரைக்கு சுமார் 4 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை கடல் நீர் உள்வாங்க நேரும். கடல்வாழ் சுறாமீன், திமிங்கிலம், கடற்குதிரை போன்றவை இறந்து கடற்கரையில் ஒதுங்க நேரும். தெலுங்கானா, சில உள் மாவட்டங்கள் சென்னை, மகாபலிபுரம், பாண்டி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருவாரூர், வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தூத்துக்குடி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, கோயில்பட்டி, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, இலங்கை, அந்தமான், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் கடுமையான சூறாவளி மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். விவசாயம் நன்றாக இருக்கும். விவசாய உபகரணங்கள் விலை அதிகரிக்கும். கருப்பு உளுந்து, துவரை, வேர்க்கடலை நல்ல மகசூல் கிடைக்கும். வெங்காயம், புளி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, தனியா ஏறி இறங்கும். கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும். கோடீஸ்வரர்களுக்கு பண மோசடி ஏற்படும். காட்டில் வாழும் வனவிலங்குகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும். கால்நடைகளுக்கு புதிய தான கோமாரி நோய் தாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூத்திரர்களுக்கு பீடை உண்டாகும். கலைஞர்களுக்கு வேலை தட்டுப்பாடு ஏற்படும். நவரத்தின வியாபாரிகளுக்கு கொளுத்த லாபம் கிடைக்கும். மீனவர்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படும். இந்திய அரசாங்கம் நமது இராணுவத்தில் புதிய ரக போர் விமானங்களை வாங்க நேரும். இராணுவ பலத்தை பலப்படுத்த நேரும். கல்வியில் இந்தியா முதலிடம் வகிக்க நேரும். இந்தியாவைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் படித்து சாதனை படைக்க நேரும். பழைய கோயில்களில் குடமுழக்கு செய்ய நேரும். மலைவாழ் மக்களுக்கு அரசாங்கம் பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தும். புதியதாக பல நீர்த்தேக்கங்கள் அரசாங்கம் கட்டி முடிக்கும். இளம் வயது விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்கள். எங்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும். மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினால் சில அத்துமீறல்கள் ஏற்படுவது குறையும். கேரளா, பம்பாய், காசி, மாப்பி, ஊப்பி போன்ற இடங்கள் மிக கடுமையாக மழையினால் பாதித்து தத்தளிக்கும். ஓசோன் மண்டலம் முழுமையாக மூடிக்கொள்ளும். புதிய ரக நோய் இளம் வயதுடையவர்களை கடுமையாக பாதிக்கும். இப்படி மகர சங்கராந்தியினுடைய பலன்களை மிகச் சிறப்பாக ஆற்காடு பஞ்சாங்கம் கணித்திருக்கிறது. இந்த பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பஞ்சாங்கத்தையும் விட இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் கணிப்பு அப்படிங்கிறது மிக துல்லியமாக இருப்பதற்கான சான்றுகள் பழைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை வெள்ள பாதிப்புகளை கூட ஏற்கனவே நீங்கள் ஆற்காடு பஞ்சாங்கம் 2000 குறிப்பாக எடுத்து பார்க்கலாம். தென் மாவட்டங்கள், சென்னை இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தத்தளிக்கும், மூழ்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதே போல் இதில் சொல்லக்கூடிய பலன்களும் ஏறத்தாழ நடந்து கொண்டிருப்பதை நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.